தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் திறக்கப்பட்டிருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நினைவிடத்துல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. மெரினாவில் இருக்கிற பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்திற்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் இளங்கோவடிகள், கம்பர் சிலைகள் வரவேற்பது போல இருக்குதான். சிலைகள் அருகே அண்ணா அமர்ந்து புத்தகம் படிப்பது போல வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருக்கான். அண்ணா சமாதிக்கு பின்புறத்துல கருணாநிதி நினைவிடம் அமைந்து இருக்கு. கருணாநிதி உட்கார்ந்துட்டு எழுதுறது போல வெண்கல சிலை நிறுவப்பட்டிருக்கான். வியட்நாம் நாட்டின் மார்பிள் கல் கருணாநிதியின் சமாதியில ஓய்வில்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கான். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றதற்காக கருணாநிதியை பாராட்டி இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதாவும், அவருடைய நினைவிடத்துல தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவிடத்தை சுற்றிலும் கருணாநிதியின் பொன்மொழி வாசகங்கள் கல்வெட்டுகள் தாங்கி நிற்குதான். கருணாநிதி சமாதியோட பின்புறத்தில் வியட்நாம் நாட்டின் மார்பிள் கல்ல அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கான். பகல் நேரத்தில் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் கருணாநிதியின் இந்த தோற்றம் இரவு நேரத்தில் லேசர் மின்னொளியால் ஜொலிக்கும் வகையில் நவீன வேலைப்பாடுகளோடு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கான். நினைவிடத்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா 20,000 சதுர அடியில் அமைக்கப்பட்டிருக்க கலைஞர் உலகம் என்ற டிஜிட்டல் அருங்காட்சியகமும் சுரங்கப்பாதையும் அனைவரையும் கவரும் விதத்தில் அமைஞ்சிருக்கான். ஃபுல்லாக ஏசி போட்டு அந்த கலைஞர் கருணாநிதியோட நினைவகத்துமே அவ்வளோ அழகாக இருக்குதான். கலைஞர் எழிலோவியங்கள் என்ற பெயரில் அறைகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த அறையில் பார்த்தீங்கன்னா அவருடைய இளமை காலம் முதல் முதுமை காலம் வரை அரிய புகைப்படங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குதான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க. பொதுமக்களோட பார்வைக்காக இது இன்னும் கொஞ்ச நாளாக திறக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு கட்டணங்களும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான். நம்ம ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வரலாம். எதுக்கும் நம்ம உள்ளே போகிறதுக்கு எந்த ஃபீஸ் பே பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவர் பன்முகத்தன்மை கொண்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு செய்ய வேண்டியது கடமையும் கூட, அந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் கூட. அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் பாருங்களேன், நிறைய பேர் இதை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. அதை கேட்கும்போது அதை நம்மளால கிரகிச்சிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளாக அமைஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் 1000 தான் இதை நீங்கள் நினைவிடம் சொன்னாலும், இதை ஒரு கல்வெட்டு நீங்கள் சொன்னாலும் கூட அது ஒரு சுடுகாடு தானங்க, அது ஒரு சமாதி தானங்க. அதுக்கு தானங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எத்தனை 1000 கோடிகள் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணி இந்த வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி பார்க்குற நீங்கள், இன்னும் நீங்கள் செலவு பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது. ஒரு சுடுகாட்டுக்கு, ஒரு கல்லறைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் சரியான அடிப்படை வசதி கூட இல்லாமல் எங்கள் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்டோம். அதனால் எல்லா பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்குது, நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம், நல்ல ஸ்கூல்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் 1000 சொன்னாலும் பள்ளிக்கூடங்கள் எல்லா இடத்திலும் சீரமைக்கப்பட்டில்லை, புனரமைக்கப்பட்டில்லை. எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடங்கள் சரியாக செயல்படலை. இல்லை, எத்தனை விவசாயிகள் நெல் மூட்டைகளை பாதுகாக்க நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் எத்தனை விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. வருஷம் முழுக்க அந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மூட்டை மூட்டையா நெல்களை பாதுகாத்து எடுத்துட்டு ஆனால் அதை பராமரிக்கப்படாமல் சரியான விதத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் நஷ்டத்தை அடைஞ்சு எவ்வளோ முதலீடுகளை கடனை உடனே வாங்கி செஞ்சவங்க எத்தனை பேர் நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சரியான சாலை வசதிகள் இல்லை, எத்தனையோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது, எத்தனையோ பொது கழிப்பிடங்கள் செயல்படாத சூழ்நிலை இருக்குது, எத்தனையோ ஸ்லம் ஏரியாஸ் இருக்குது. இதெல்லாம் சரிவர செயல்படாமல் இருக்குது. இதெல்லாம் யாரும் கவனிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் செலவு பண்ண இந்த நினைவிடத்தில் சொற்ப செலவு பண்ணியிருந்தாலே போதுமே. கொஞ்சம் அதில் நீங்கள் செலவு பண்ணதில் கிட்டத்தட்ட சில மடங்குகள் நீங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருந்தாலே எல்லாமே சீராக்கப்பட்டிருக்கும். எல்லா மக்களுக்கும் அடிப்படையான விஷயங்கள் போய் சேருதான்றதை முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு எல்லாம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நினைவிடம் கட்டலாம். அதை தாண்டி தமிழ்நாட்டில் சரி செய்யக்கூடிய விஷயங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள், சேஃப்டியான விஷயங்கள் எவ்வளோ செய்ய வேண்டியதையும் தாண்டி ஒரு சுடுகாட்டிற்கு, ஒரு கல்லறைக்கா இவ்வளோ பண செலவு அப்படின்ட்டு நிறைய சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசு இந்த விஷயத்தை செவிசாய்க்கும்னு நினைக்கிறேன். சுடுகாட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க மக்களுடைய கோரிக்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல இருப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம்.